புதுக்கோட்டை மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை கீழே இருக்கக்கூடிய மிஷன் வத்சல்யா குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு கீழே வரக்கூடிய காலி பணியிடங்களை வந்து தொகுப்பூதிய அடிப்படையில் ஃபில் பண்ணுறதுக்கான வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா, பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம் சாரா ஒரு வேக்கன்சியும், இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா 27,804 ரூபாய். சமூக பணியாளர் 18,536 ரூபாய் சேலரி. ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். பாதுகாப்பு அலுவலர் பணிக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா, சமூக பணி, சமூகவியல், குழந்தை வளர்ச்சி, மனித உரிமை, பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமூக வள மேலாண்மை போன்ற துறைகளில் வந்து ஏதாவது ஒன்றுத்தில் வந்து முதுகலை பட்டம் வந்து பெற்றிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை இதில் எதுலையாவது வந்து இளங்கலை பட்டம் யூஜி அல்லது பிஜி எது முடிச்சிருந்தாலும் ஓகே, சரிங்களா. அதே மாதிரி ப்ரீவியஸான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குழந்தைகள் வளர்ச்சி இல்லைனா வந்து பெண்கள் நலன், சமூக நலன், இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா. மினிமம் வந்து 2 வருடமாவது முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கணினி தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். 42 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சமூக பணியாளர் பணிக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றில் வந்து ஏதாவது ஒன்றில் இளங்கலை பட்டம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பணி முன்னனுபவம் வந்து இருக்கணும். கணினியில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 42 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் pudukkottai.nic.in வெப்சைட்டில் இருக்கும். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணணும். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அப்ளிகேஷன் கூட உங்களுடைய கல்வி தகுதி, அதே மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கான என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதனுடைய ஜெராக்ஸு, மார்க் ஷீட்ஸோட ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோடைய ஜெராக்ஸ், இது எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி நேர்லையோ அல்லது தபால் மூலயமாக 27/6/2025 மாலை 5:30 மணிக்குள்ளே கீழே இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலக வளாகம், கல்யாணராமபுரம், 1ஆம் வீதி, திருக்கோக்கர்ணம் அஞ்சல், புதுக்கோட்டை 622002 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். தொலைபேசி எண் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா. இதுதான் வந்து அப்ளிகேஷன். இது வந்து வெப்சைட்டில், அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க இதில், இந்த பாக்ஸில். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிக்கணும். உங்களுடைய பெயர், ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், அதே மாதிரி செக்ஸு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, மேரிடா சிங்கிளா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அட்ரஸ், கம்யூனிகேஷனுக்கான அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸோடைய டீட்டெயில்ஸ், என்ன போஸ்ட்டில் இருந்தீங்க, எங்கே ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணீங்க, அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டீட்டெயில் வைக்கணும். பிடபிள்யூடிக்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும், சரிங்களா. அதே மாதிரி ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்க, விடோ, டைவர்ஸ்டு உமன், டெசர்டட் ஒய்ஃபு, டிஸ்ட்ரிபியூட்டட், இந்த மாதிரி எக்ஸ்டூடெண்ட் அட் ஹோமில் இருக்கக்கூடிய எக்ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம், சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணணும். அதற்கான ப்ரூஃப், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். வச்சா மட்டும்தான் வந்து அதை வந்து எலிஜிபிலிட்டாக எடுத்துப்பாங்க, கன்சிடரும் பண்ணுவாங்க, சரிங்களா. கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் லாஸ்ட் டேட்டுக்குள்ளேயே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா.